என் அன்பு குழந்தையே, இன்று நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அது தற்செயலானது அல்ல. சத்தமும் குழப்பமும் நிறைந்த இந்த உலகத்தில் உன் மனம் என்னை அழைத்த அந்த நொடியிலேயே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் கவலைகளையும், யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ சுமந்து கொண்டிருக்கும் வேதனைகளையும் நான் அறிவேன். வெளியில் நீ சாதாரணமாக நடமாடினாலும் உள்ளுக்குள் நீ எவ்வளவு போராடிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த சில நாட்களாக நீ உடலாலும் மனதாலும் மிகுந்த சோர்வில் இருக்கிறாய். எதிர்காலம் குறித்த பயம் உன் சிந்தனைகளை இறுக்கிக் கொண்டிருக்கிறது. என்ன ஆகும்? எப்படி சமாளிப்பது? நான் தனியாக விட்டுவிடப்பட்டேனா என்ற கேள்விகள் உன் மனதில் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்போது நான் உனக்கு சொல்கிறேன், உன் பாரங்கள் அனைத்தையும் என் திருவடிகளில் இறக்கி வைத்துவிடு. இனி நீ தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தனிமையில் அழுது கொண்டிருந்த அந்த இரவுகளை நான் பார்த்திருக்கிறேன். யாரும் அறியாத அந்த கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். உன் வழியை நீ மறைக்க முயன்ற போதும், உன் இதயம் உடைந்து போன அந்த தருணங்களையும் நான் அறிந்தவன். உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகி நின்ற நேரங்களிலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை. நீ விழுந்த போதெல்லாம் உன்னை தாங்கிய சக்தி என் அருளே. உன் இதயத்தில் நிறைந்துள்ள அமைதியின்மைக்கு மாற்றாக என் தெய்வீக அமைதியை இப்போது நான் உனக்கு பரிசளிக்கிறேன். இந்த அமைதி உலகம் தரும் அமைதி அல்ல. இது உன் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து எழும் அமைதி. உன்னை சூழ்ந்திருக்கும் குழப்பங்கள் உடனடியாக மாறாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளம் இனி கலங்காமல் இருக்க நான் உன்னை நிலைநிறுத்துகிறேன். என் வார்த்தைகள் வெறும் ஓசை அல்ல, அவை உயிருள்ளவை. அவை உன் ஆன்மாவை தொட்டு உன்னை வாட்டி வதைக்கும் பயங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் அனைத்தையும் கரைக்க வந்தவை. என்னை நம்பி என் அருகில் வா. நான் உன்னை என் கருணை நிறைந்த கரங்களில் ஏந்திக் கொள்வேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் குழப்பங்களைக் கண்டு நீ அஞ்ச வேண்டாம். இந்த நொடி உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனை. நீ இதை உணர்ந்தாலும் இல்லையாலும் உன் ஆன்மா இதை அறிந்திருக்கிறது. நீ இங்கு வந்திருப்பதே நான் உன்னோடு நேரடியாக பேச விரும்பியதற்கான அடையாளம். உன் மனதை சற்று அமைதியாக்கு. உன் வாரங்களை என்னிடம் ஒப்படை. நான் உன்னோடு இருக்கிறேன். குழந்தையே, இது தொடக்கம் மட்டுமே. நான் இப்போது உன் வாழ்க்கையில் பேசத் தொடங்கியிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நினைத்து நீ அடிக்கடி குழம்பி நிற்கிறாய். நீ திட்டமிட்ட பாதை ஒன்று, ஆனால் நடந்தது வேறொரு பாதை. எல்லாம் சரியாக போய்க் கொண்டிருந்தது போல தோன்றிய தருணத்தில் அனைத்தும் ஒரே நேரத்தில் சிதறி விழுந்தது போல உனக்கு உணர்ந்திருக்கிறது. நீ எவ்வளவு முயற்சி செய்தாய், எவ்வளவு பொறுமையாக காத்திருந்தாய் என்பதையும் நான் அறிவேன். இருந்தாலும் ஏன் இப்படி ஆகிவிட்டது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுகிறது. நீ நம்பிய மனிதர்கள் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். உன் நேர்மையை புரிந்து கொள்ளாமல் உன்னை பயன்படுத்திக் கொண்டு விலகி நின்றிருக்கலாம். நீ எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்காமல் போயிருக்கலாம். அந்த நேரங்களில் நீ உன் மனதிற்குள் என்ன தவறு நான் செய்தேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் குழந்தையே, இந்த நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் தற்செயலாக நடந்தவை அல்ல. ஒவ்வொன்றும் ஒரு காரணத்துடனேயே நடந்தவை. நீ நினைத்த திட்டங்கள் தோல்வியடைந்தது போல தோன்றினாலும் உண்மையில் அவை உன்னை காக்கவே தடுக்கப்பட்டவை. நீ செல்ல நினைத்த சில பாதைகள் உனக்கு தீங்கு விளைவிக்கும் பாதைகள் என்பதை நான் அறிந்தேன். அதனால்தான் அந்த கதவுகள் மூடப்பட்டன. நீ வருந்திய அந்த மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் நான் உனக்கு தெரியாமல் நான் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருந்தேன். சில விஷயங்கள் நடக்கவில்லை என்பதற்காக நீ என்னை குற்றம் சொல்லாதே. நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் நீ கற்பனை செய்ததை விடவும் மிகப்பெரியது. இப்போது உன் கைகளில் இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படுவதை நிறுத்து. இழந்ததாக நீ நினைக்கும் விஷயங்கள் உன் வாழ்க்கையின் இறுதி அல்ல. அவை ஒரு இடைநிலை மட்டுமே. நீ இப்போது நிற்கும் இந்த இடம் நீ தங்க வேண்டிய இடம் அல்ல. இது அடுத்த உயரத்திற்கு செல்லும் இடைப்பட்ட நிலை. அதனால் உன் மனதை அங்கேயே கட்டிப்போடாதே. நீ எனக்கு எதுவும் இல்லை என்று நினைக்கும் தருணத்தில்தான் நான் உனக்கு எல்லாம் தர தயாராக இருக்கிறேன். உன் வெறுமைதான் என் அருளுக்கான இடம். உன் பலவீனம்தான் என் வல்லமை வெளிப்படும் இடம். நீ உன் கைகளை காலியாக உணர்ந்தால் அதற்காக மனமுடையாதே. அந்த காலியான கைகளில் நான் நிரப்பப் போகும் ஆசீர்வாதங்கள் சாதாரணமானவை அல்ல. நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே. எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை சற்று ஒதுக்கி வைத்து இந்த நொடியை என்னிடம் ஒப்படை. நாளை எப்படி இருக்கும் என்று நீ கணக்கிட வேண்டியதில்லை. அந்த பொறுப்பு என்னுடையது. உன் வேலை, உன் குடும்பம், உன் எதிர்காலம் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ உன் உள்ளத்தை அமைதியாக வைத்துக்கொண்டு என் வழிகாட்டுதலுக்கு திறந்தவனாக இரு. உன் வாழ்க்கையில் இப்போது ஏற்படும் இந்த குழப்பம் ஒரு அழிவின் அறிகுறி அல்ல. அது ஒரு மறு உருவாக்கத்தின் ஆரம்பம். பழைய அமைப்புகள் உடைக்கப்படாமல் புதிய அடித்தளம் போட முடியாது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் சிதற அனுமதிக்கப்பட்டன. அது உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை இன்னும் உறுதியானவனாக, தெளிவானவனாக உருவாக்குவதற்காகவே. இந்த உண்மையை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். குழந்தையே, நீ இழந்ததாக நினைப்பது உன் வாழ்க்கையில் வரப்போகும் பெரும் ஆசீர்வாதங்களுக்கு இடம் செய்யவே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை.
நான் உன் வாழ்க்கையை என் கண்காணிப்பில் வைத்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் மனதின் ஆழத்தில் ஒரு பயம் மெதுவாக வேரன்றி இருப்பதை நான் காண்கிறேன். வெளியில் நீ வலிமையாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற அச்சம் உன்னை ஓயாமல் வாட்டிக் கொண்டிருக்கிறது. நாளை என்ன நடக்கும் என்று தெரியாத அந்த அறியாமைதான் உன் அமைதியை குலைக்கிறது. எங்கு திரும்பினாலும் இருள் சூழ்ந்திருப்பது போல, எதுவும் தெளிவாக தெரியாதது போல நீ உணரலாம். ஆனால் குழந்தையே, அந்த இருளுக்குள் நீ தனியாக இல்லை. பயம் என்பது உண்மையல்ல. அது நடக்காத ஒன்றை நடப்பது போல காட்டும் ஒரு நிழல் மட்டுமே. நீ பயப்படும்போது உன் உள்ளத்தின் சக்தி சுருங்குகிறது. ஆனால் நீ நம்பும்போது அந்த சக்தி விரிவடைகிறது. இப்போது உன் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருப்பது போல தோன்றலாம். உன் பிரச்சனைகள் உன்னை விட பெரியதாக தெரிந்திருக்கலாம். ஆனால் உண்மையில் நீ அந்த பிரச்சனைகளை விட பெரியவன். ஏனெனில் உன் உள்ளத்தில் என் அருள் குடியிருக்கிறது. இருளான பாதையில் நீ நடக்கும்போது ஒவ்வொரு அடியையும் பயத்தோடு வைத்திருக்கலாம். ஆனால் அந்த இருளின் நடுவே நான் உனக்காக ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறேன். அந்த ஒளி உன் கண்களுக்கு உடனே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது உன் பாதையை ஒருபோதும் விட்டு விலகாது. நீ அதை நம்பி ஒரு அடி எடுத்தால் அடுத்த அடி தானாகவே தெளிவாகும். இதுவே நம்பிக்கையின் நடை. உன் வாழ்க்கையில் இதற்கு முன் நீ கடந்து வந்த சோதனைகளை நினைத்துப் பார். அப்போது கூட இதிலிருந்து நான் எப்படி வெளியில் வரப்போகிறேன் என்று நீ கேட்டிருக்கிறாய். ஆனால் இன்றோ அந்த நாட்கள் உன் பின்னால் இருக்கின்றன. நீ நினைத்ததை விட அதிக வலிமையோடு நீ அந்த சோதனைகளை கடந்து வந்திருக்கிறாய். அது உன் திறமை மட்டுமல்ல, அது என் அருளின் வழிநடத்தல். அப்போது உன்னை காப்பாற்றிய அந்த அருள் இப்போதும் உன்னோடுதான் இருக்கிறது. நம்பிக்கை என்பது எல்லாம் சரியாக இருக்கிறது என்று உணர்வதல்ல. எல்லாம் சரியாக இல்லாத போதும் என் ஈசன் என்னோடு இருக்கிறார் என்று உறுதியாக நின்று கொள்வதே நம்பிக்கை. உன் நம்பிக்கை மிகப்பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது சிறியதாக இருந்தாலும் போதும். அந்த சிறிய நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் விதையாக மாறும். ஒவ்வொரு காலையிலும் நீ கண்விழிக்கும் போது, இன்று எனக்கு ஒரு நல்ல நாள், நான் தனியாக இல்லை, என் ஈசன் என்னோடு இருக்கிறார் என்று உன் உள்ளத்தில் உறுதியாக சொல்லிக்கொள். உன் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. நீ சொல்வதையே உன் மனம் நம்பத் தொடங்கும். உன் மனம் நம்பத் தொடங்கினால் உன் வாழ்க்கையும் அதற்கேற்ப நகரத் தொடங்கும். சந்தேகங்களை உன் மனத்தின் வாசலில் நிறுத்திவிட்டு நம்பிக்கையை உன் உள்ளத்தில் அனுமதிக்க கற்றுக்கொள். நீ அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அனைத்திற்கும் பதில் கிடைக்காத போதும் என் கைகளை பிடித்து நடக்க கற்றுக்கொள். நான் உன்னை எங்கே அழைத்து செல்கிறேன் என்பதை நீ இப்போது முழுமையாக அறியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இடம் உனக்கு நல்லதே என்பதில் ஐயமில்லை. இந்த இருள் நிரந்தரமானது அல்ல குழந்தையே. இந்த பயமும் நிலைத்தது அல்ல. நீ இப்போது கடந்து செல்லும் பாதை உன்னை வெளிச்சத்திற்கே அழைத்து செல்கிறது. நீ நம்பிக்கையை விடாதவரை நான் உன் பாதையை ஒருபோதும் விடமாட்டேன். என் அன்பு குழந்தையே, நீ பல நாட்களாக ஒரு கேள்வியை உன் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிறாய். நான் இவ்வளவு காத்திருக்கிறேன், ஆனாலும் ஏன் இன்னும் மாற்றம் வரவில்லை என்று நீ முயற்சி செய்தாய். பொறுமையாக இருந்தாய், நம்பிக்கையோடு எதிர்பார்த்தாய். ஆனால் காலம் தாமதமாகிறது போல உனக்கு தோன்றுகிறது. அந்த தாமதம்தான் உன் மனதை அதிகமாக சோர வைக்கிறது. ஆனால் குழந்தையே, நான் உனக்கு சொல்கிறேன், இந்த காத்திருத்தல் வீண் அல்ல. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது வெளியிலிருந்து பார்க்கும் ஒருவருக்கு மறைந்தது போல தெரியும். இருளுக்குள் போய் அழிந்தது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த விதை தன்னுள் உயிரை வளர்த்துக் கொண்டிருக்கிறது. வேர்கள் ஆழமாக செல்கின்றன. அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். நீ இப்போது பார்க்கும் இந்த அமைதி இல்லாத காலம் உன் அடித்தளத்தை வலுப்படுத்தும் காலம். நீ வெளியே உயரமாக வளர வேண்டும் என்றால் உன் வேர்கள் ஆழமாக இருக்க வேண்டும். நீ உடனடி மாற்றத்தை விரும்பினாய். ஆனால் நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருப்பது தற்காலிகமான ஒன்று அல்ல. அது நீண்ட காலம் நிலைக்கும் உயர்வு. அதற்காகத்தான் உன் பொறுமை சோதிக்கப்படுகிறது. நான் தாமதிக்கிறேன் என்று நீ நினைக்காதே. நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில், சரியான முறையில், சரியான கதவுகள் உனக்காக திறக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த காத்திருத்தல். காத்திருத்தல் என்பது சும்மா இருப்பது அல்ல. அது நம்பிக்கையோடு கூடிய செயல். நீ வெளியில் பெரிய மாற்றங்களை பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் நடக்கும் மாற்றங்களை கவனித்தால் நீ முன்பைப் போல இல்லை என்பதை உணர்வாய். முன்பு உன்னை உடைத்த விஷயங்கள் இப்போது உன்னை சற்று மட்டும்தான் பாதிக்கின்றன. அதுவே வளர்ச்சியின் அடையாளம். நீ என் நேரம் எப்போது வரும் என்று கேட்கும்போது நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். உன் நேரம் தவறாகவில்லை. அது சரியாகத்தான் வருகிறது. நீ தயாரில்லாத போது கிடைத்திருந்தால் அது உன்னை சுமையாக்கி இருக்கும். ஆனால் இப்போது நீ அதை தாங்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால் உன் ஆசீர்வாதங்களும் தாமதமாக தோன்றுகின்றன. நீ ஒப்பிட்டு பார்க்கும் மனிதர்களின் வாழ்க்கை உன் வாழ்க்கைக்கான அளவுகோல் அல்ல. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு தனித்த கால அட்டவணை உண்டு. சிலர் விரைவாக மலர்கிறார்கள், சிலர் ஆழமாக வேரூன்றுகிறார்கள். நீ வேரூன்றும் வகையில் நான் உன்னை உருவாக்குகிறேன். அதனால்தான் உன் பயணம் ஆழமானது, சற்று மெதுவானது. இந்த உண்மையை நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, காத்திருத்தல் உன்னை மறுப்பதற்கானது அல்ல. அது உன்னை உயர்த்த தயாராக்கும் காலம்.
நீ பொறுமையோடு நம்பிக்கையில் நிலைத்திருந்தால் நான் உனக்காக வைத்திருப்பது நீ கேட்டதை விட பெரியதாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது சத்தமாகவும் திடீரெனவும் வராமல் இருக்கலாம். ஆனால் அது உறுதியாகவும் ஆழமாகவும் ஆரம்பித்து விட்டது. நீ இதுவரை மூடப்பட்டதாக நினைத்த கதவுகள் அனைத்தும் நிரந்தரமாக மூடப்பட்டவை அல்ல. சில கதவுகள் உன்னை காப்பாற்றுவதற்காகவே மூடப்பட்டன. இப்போது நீ தயாகிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அதே இடங்களில் புதிய கதவுகள் திறக்கப்படத் தொடங்கும். நீ பலமுறை ஒரே இடத்தில் சுற்றி சுற்றி வருவது போல உணர்ந்திருக்கிறாய். எவ்வளவு முயன்றாலும் முன்னே செல்ல முடியாதது போல தோன்றியிருக்கிறது. ஆனால் குழந்தையே, நீ நிற்கவில்லை. நீ பின்னோக்கியும் செல்லவில்லை. நீ மெதுவாக உனக்கே தெரியாமல் முன்னே நகர்ந்து கொண்டிருந்தாய். சில பயணங்கள் காலடியால் அளவிடப்படுவதில்லை. அவை மனத்தாலும் ஆன்மாவாலும் அளவிடப்படுகின்றன. இனி நீ கடந்த காலத்தை பார்த்து வருந்த வேண்டிய அவசியமில்லை. அது உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் மட்டுமே. அந்த அத்தியாயம் முடிந்துவிட்டது. இப்போது எழுதப்படுவது புதிய அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் பழைய தோல்விகளுக்கு இடமில்லை. அவை உனக்கு தேவையான அனுபவங்களாக மாறிவிட்டன. நீ முன்பு செய்த தவறுகள் கூட இப்போது உன்னை மேலும் விழிப்புடன் தெளிவுடன் நடக்க செய்கின்றன. வாய்ப்புகள் இனி உன்னை தேடி வரும் காலம் இது. நீ முன்பு கதவுகளை தட்டிக் கொண்டிருந்தாய். இப்போது கதவுகள் உனக்காக திறக்கப்படுகின்றன. உன் மதிப்பு இதுவரை கவனிக்கப்படவில்லை என்று நீ உணர்ந்திருந்தால் இனி அது மாறும். உன் உழைப்பும் நேர்மையும் சரியான இடங்களில் வெளிப்படத் தொடங்கும். நீ விதைத்த விதைகள் இப்போது முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த மாற்றங்கள் உன்னை பயமுறுத்தக்கூடாது. புதிய தொடக்கம் என்றால் பழைய பழக்கங்களை விட்டுச் செல்ல வேண்டியிருக்கும். பழைய பாதுகாப்பு உணர்வுகளை விட வேண்டியிருக்கும். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நீ விட்டுச் செல்லப் போகும் எதையும் விட நான் உனக்கு தரப்போகும் எதுவும் மேலானது. அதனால் அஞ்சாமல் முன்னே நட. இனி நீ தனியாக போராட வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையில் நான் செயல்பட ஆரம்பித்திருக்கிறேன். நீ உணரும் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறி. சில சமயம் மாற்றம் முதலில் உன் உள்ளத்தில் தொடங்கும். பிறகுதான் அது வெளியில் தெரியும். உன் சிந்தனைகள் மாறுவது, உன் எதிர்வினைகள் மாறுவது, இவையெல்லாம் மாற்றத்தின் அடையாளங்கள். நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே. பழைய பயங்களை தளர்த்தி புதிய நம்பிக்கைக்கு இடம் கொடு. எனக்கு இது சாத்தியமா என்ற கேள்விக்கு பதிலாக, என் ஈசன் என்னோடு இருக்கிறார் என்ற உண்மையை உன் மனதில் நிலைநிறுத்து. அந்த உண்மைதான் உன்னை முன்னே நடத்தும் சக்தி. இந்த புதிய தொடக்கம் உன் வாழ்க்கையை அழிக்க அல்ல, உன்னை உன் உண்மையான உயரத்திற்கு அழைத்துச் செல்லவே. நம்பிக்கையோடு நட, நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் நீண்ட நாட்களாக குடியிருந்த பயம் இப்போது மெதுவாக தளரத் தொடங்கும் காலம் இது. அந்த பயம் உன்னை காப்பாற்றுவதற்காக வந்ததல்ல, அது உன்னை கட்டுப்படுத்துவதற்காகவே வந்தது. என்ன ஆகும்? மீண்டும் தோல்வி வந்துவிடுமோ? இதை நான் சமாளிக்க முடியுமா என்ற கேள்விகள் உன் தைரியத்தை மெதுவாக சுரண்டிக் கொண்டிருந்தன. ஆனால் இப்போது நான் உனக்குச் சொல்கிறேன், இனி அந்த பயத்துக்கு உன் வாழ்க்கையில் அதிகாரமில்லை. நீ இதுவரை சந்தித்த சோதனைகளையே நினைத்துப் பார். அவற்றில் எத்தனையோ உன்னை முற்றிலும் உடைத்துவிடும் என்று தோன்றியது. ஆனால் நீ இன்றும் இங்கே நிற்கிறாய். அதுவே ஒரு சாட்சி. நீ நினைத்ததை விட நீ வலிமையானவன். உன் உள்ளத்தில் நான் விதைத்த தைரியம் சோர்ந்து போகும்போதெல்லாம் உன்னை எழுப்பிக் கொண்டே வந்திருக்கிறது. இப்போது அந்த தைரியம் முழுமையாக வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இனி நீ தனியாக நிற்க மாட்டாய். உன்னை சுற்றி நான் ஒரு தெய்வீக பாதுகாப்பு வளையத்தை அமைத்திருக்கிறேன். உனக்கு எதிராக உருவாகும் தீய எண்ணங்களும் தீய நோக்கங்களும் உன் அருகே கூட வர முடியாது. நீ நடக்கும் பாதையில் உள்ள ஆபத்துக்களை நான் முன்பே அறிந்து அவற்றை உன்னிடம் வராதபடி தடுத்து நிறுத்துகிறேன். உனக்கு தெரியாமல் பலமுறை நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன். இன்றும் அதையே செய்கிறேன். புயல்கள் வரும். வாழ்க்கை ஒருபோதும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது. ஆனால் புயல் வரும்போது நீ தனியாக நின்று போராட வேண்டியதில்லை. தன் குஞ்சுகளை சிறகுக்குள் மறைத்துக் கொள்ளும் பறவையைப் போல நான் உன்னை என் கருணையின் பாதுகாப்புக்குள் வைத்திருக்கிறேன். புயலின் சத்தம் உன்னை பயமுறுத்தலாம், ஆனால் அது உன்னை அழிக்க முடியாது. ஏனெனில் உன்னை சூழ்ந்திருப்பது என் அருள். உனக்கு எதிராக யாராவது பேசினாலும், உன்னை தாழ்த்த முயன்றாலும் அதனால் நீ கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் யார் எவ்வளவு அதிகாரம் பெறுவார்கள் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன். உன்னை வீழ்த்த நினைக்கும் எண்ணங்கள் உன் முன்னேற்றத்துக்கே அடிக்கட்டு போடாமல் சிதறும். நீ அமைதியாக இரு. உனக்காக நான் செயல்படுவேன். உன் மௌனம் பல நேரங்களில் உன் மிகப்பெரிய வலிமையாக மாறும். இப்போது நீ உன் மனதில் ஒரு முடிவெடு. இனி பயத்தோடு வாழ மாட்டேன் என்று. இனி சந்தேகங்கள் உன் முடிவுகளை வழிநடத்த அனுமதிக்க மாட்டேன் என்று. நீ எடுத்த ஒவ்வொரு தைரியமான அடிக்கும் நான் உன்னை நோக்கி 10 அடிகள் எடுத்து வருவேன். நீ முன்னே நடக்கும்போது என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கும். நீ இந்த உண்மையை நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, பயம் உன்னை பாதுகாக்காது. நம்பிக்கையே உன்னை உயர்த்தும். நீ தைரியமாக நடக்கத் தொடங்கும் தருணத்தில் உன் வாழ்க்கையே உனக்கு ஆதரவாக மாறும். உன் வாழ்க்கை பயணத்தில் நீ தனியாக நடக்கவில்லை என்பதை இப்போது நீ தெளிவாக உணர வேண்டிய நேரம் இது.
நீ ஒரு அடியும் எடுத்து வைக்காமல் தயங்கிய அந்த இடங்களிலும் கூட நான் உனக்கு முன்னே சென்று பாதையை சீரமைத்துக் கொண்டிருந்தேன். உனக்கு தெரியாமல் பல தடைகளை நான் அகற்றியிருக்கிறேன். நீ தவறான பாதையில் செல்லாமல் இருக்க சில நேரங்களில் உனக்கு பிடிக்காத வழிகளில் கூட உன்னை நான் திருப்பி விட்டிருக்கிறேன். அது உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை காப்பாற்றுவதற்காக. உன்னை சுற்றி சிலர் பொறாமையோடும் சிலர் விரோத மனத்தோடும் நடந்திருக்கலாம். உன் வளர்ச்சியை விரும்பாத கண்கள் உன்னை நோக்கி இருந்திருக்கலாம். உன்னை தாழ்த்தி பேசும் வார்த்தைகள் உன் காதில் விழுந்திருக்கலாம். ஆனால் குழந்தையே, அவை எதுவும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. உன்னை வீழ்த்த நினைக்கும் எந்த எண்ணமும் எந்த செயலும் என் அருளின் முன்னிலையில் நிலைக்க முடியாது. உன் பாதையில் உனக்கு எதிராக அமைக்கப்படும் வலைகள் அனைத்தும் தானாகவே சிதறும். நீ நடக்கும் பாதை மலர் பாதையாக மாறும் என்று நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். அதனால் பாதையில் கற்கள் இல்லாது போகும் என்று அர்த்தமில்லை. ஆனால் அந்த கற்கள் உன்னை காயப்படுத்தாது. அவை உன்னை விழிப்புடன் நடக்க கற்றுக் கொடுக்கும். உன் கால்கள் சறுக்காமல் இருக்க நான் உன்னை தாங்கிக் கொள்வேன். நீ தடுமாறினாலும் விழவிட மாட்டேன். இரவில் வரும் பயங்களுக்கும் பகலில் தோன்றும் அச்சுறுத்தல்களுக்கும் நீ அஞ்ச வேண்டாம். உன்னை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வீக காவல் நிற்கிறது. உன் ஒவ்வொரு மூச்சையும் உன் ஒவ்வொரு அசைவையும் அது பாதுகாக்கிறது. நீ உறங்கும் புறம் விழித்திருக்கும் போதும் என் பார்வை உன்னிடமிருந்து விலகுவதில்லை. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் என்பதை நீ உன் உள்ளத்தில் உறுதியாக பதிய வைத்துக்கொள். நாளை என்ன நடக்கும் என்ற எண்ணம் உன் மனதை ஆட்கொள்ள அனுமதிக்காதே. நாளை இன்னும் பிறக்கவில்லை, ஆனால் அது என் கைகளில் உள்ளது. உன் எதிர்காலம் அச்சத்தின் கரங்களில் அல்ல, என் கருணையின் கரங்களில் உள்ளது. அதனால் நீ இன்றைய நாளை அமைதியாக வாழ கற்றுக்கொள். இன்றைய நொடியை என்னிடம் ஒப்படை. நாளைய பொறுப்பு என்னுடையது. நீ இந்த உலகத்தில் காணும் அநீதிகள் உன்னை கலங்க செய்யலாம். சில நேரங்களில் தீமை வெற்றி பெற்றது போல தோன்றலாம். ஆனால் குழந்தையே, இறுதி தீர்ப்பு என் கைகளில்தான் உள்ளது. நீ நேர்மையாக நடந்தால் உன் நேர்மையே உனக்கான கவசமாக மாறும். உன் நல்வழி பயணம் உன்னை இறுதியில் உயர்ந்த இடத்திற்கே கொண்டு செல்லும். நீ தைரியமாக இரு, நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கையில் நான் செயல்படுகிறேன். நீ புரிந்து கொள்ள முடியாத இடங்களிலும் நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இந்த புதிய பாதையில் நீ முழுமையாக முன்னே நடக்க வேண்டும் என்றால், உன் உள்ளத்தில் நீண்ட காலமாக சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பாரத்தை இப்போது நீ இறக்கி வைக்க வேண்டும். அது வெளியில் தெரியாத சுமை, ஆனால் உன் மனதை அதிகமாக கனமாக்கி வைத்திருக்கும் சுமை. அதுதான் மன்னிக்க முடியாத மனமும் விட முடியாத நினைவுகளும். உனக்கு தீங்கு செய்தவர்களின் முகங்கள், உன்னை அவமதித்த வார்த்தைகள், உன் நம்பிக்கையை உடைத்த செயல்கள், இவை அனைத்தையும் நீ தினமும் உன் உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்து வைத்திருக்கிறாய். ஆனால் குழந்தையே, அந்த பாரத்தை நீ சுமந்து கொண்டிருக்கும் வரை நான் உனக்காக வைத்திருக்கும் புதிய ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் என்று நான் உனக்குச் சொல்கிறேன், மன்னித்து விடு. நீ மன்னிப்பது அவர்களுக்காக அல்ல, உன் சுதந்திரத்திற்காக, உன் அமைதிக்காக. வெறுப்பு என்னும் நெருப்பை உன் இதயத்தில் ஏந்திக் கொண்டு நீ எப்படி என் அருளின் குளிர்ச்சியை அனுபவிப்பாய்? உன்னை நீயே மன்னிக்கவும் கற்றுக்கொள். கடந்த காலத்தில் நீ எடுத்த சில முடிவுகளை நினைத்து அப்படி செய்திருக்கக் கூடாது என்று உன்னை நீயே தண்டித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் குழந்தையே, அந்த நேரத்தில் உனக்கு தெரிந்த அளவுக்கே நீ முடிவு எடுத்தாய். நீ மனிதன் தவறுகள் செய்வது இயல்பு, ஆனால் அந்த தவறுகளில் வாழ்வது அவசியமில்லை. அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு மேலே எழுவதே ஞானம். குற்ற உணர்வு என்னும் சுமையை இப்போது உன் மனதிலிருந்து இறக்கிவை. அது உன் முன்னேற்றத்தை மெதுவாக கட்டுப்படுத்தும் சங்கிலி. இன்று நான் உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை அளிக்கிறேன். நீ குற்ற உணர்வில் சிக்கியவன் அல்ல. நீ என் அன்பு குழந்தை, விடுதலை அடைந்தவன். பழையவை ஒழிந்து போயின, அனைத்தும் புதிதாயின. உன் மனசாட்சியை நான் சுத்திகரிக்கிறேன். உன் உள்ளத்தில் தேங்கியிருந்த குற்றம், அவமானம், தாழ்வு, மனப்பான்மை ஆகியவற்றை மெதுவாக அகற்றுகிறேன். இப்போது நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம். உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. அது உன் வாழ்க்கையின் ஒரு பாடம் மட்டுமே, தீர்ப்பு அல்ல. மனிதர்கள் உன்னை நியாயம் தீர்க்கலாம், உன் குறைகளை பெரிலாக்கி பேசலாம். ஆனால் என் பார்வையில் நீ மதிப்புமிக்கவன். நீ என் சாயலில் படைக்கப்பட்டவன். உன்னை நான் நிராகரிக்கவில்லை. நான் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் அன்பு நிபந்தனை இல்லாதது. நீ எவ்வளவு தூரம் வழிதவறி சென்றிருந்தாலும் உன்னை மீண்டும் என் கருணை மார்போடு அணைத்துக் கொள்ள நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். இந்த உண்மையை உன் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, மன்னிப்பு உன்னை பலவீனமாக்காது, அது உன்னை சுதந்திரமாக்கும். நீ விடுவிக்கப்பட்டவன். இனி உன் பயணம் லேசான மனத்தோடு தொடரும். என் அன்பு குழந்தையே, உன் குடும்பத்தை பற்றிய கவலை உன் மனத்தில் அடிக்கடி எழுகிறது என்பதை நான் அறிவேன். உன் இல்லத்தில் நிலவும் சச்சரவுகள், பேசப்படாமல் போன வார்த்தைகள், புரியாமல் போன மனங்கள் உன்னை கலங்க செய்திருக்கலாம். எப்படி இது சரியாகும் என்ற கேள்வி உன் உள்ளத்தில் எழுந்திருக்கலாம். ஆனால் குழந்தையே, நான் உன் இல்லத்தில் சமாதானத்தின் அதிபதியாக வாசம் செய்கிறேன். உன் வீட்டின் கதவை நான் விட்டுவிட்டவன் அல்ல.
உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் நான் பெயர் சொல்லி அறிவேன். உடைந்த உறவுகளை நான் ஒட்ட வைப்பேன். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட விரிசல்கள், பெற்றோர் பிள்ளைகள் இடையேயே உருவான தூரங்கள், சகோதரர்களுக்கு இடையே ஏற்பட்ட மாவுனங்கள், இவை அனைத்தையும் என் அன்பு மெதுவாக சீர் செய்யும். அது ஒரே நாளில் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் உறுதியாய் நடக்கும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் உள்ளத்தை கடினமாக்காதே. என் அருளுக்கு இடம் கொடு. உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அவர்கள் என் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர்கள். தீய வழிகளில் இருந்தும் தவறான நட்புகளில் இருந்தும் அவர்களை நான் பாதுகாப்பேன். அவர்கள் எங்கே இருந்தாலும் என் பார்வை அவர்கள் மேல் இருக்கிறது. நீ காண முடியாத இடங்களிலும் கூட நான் அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். அதனால் பயத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு அவர்களை என்னிடம் ஒப்படை. உன் இல்லம் மகிழ்ச்சி தங்கும் ஆலயமாக மாறும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் மனமும் பொறுமையும் அன்பும் உன் குடும்பத்தில் வளரத் தொடங்கும். பொறாமை கொண்டு உன் குடும்பத்தை நோக்கும் கண்கள் பலவீனப்படுத்தப்படும். தீய எண்ணங்கள் உன் இல்லத்தை அணுக முடியாது. தலைமுறை தலைமுறையாக என் ஆசீர்வாதம் உன் சந்ததியினர் மேல் தங்கும். நீ விதைக்கும் நன்மை உன் பிள்ளைகளின் வாழ்வில் பலனாக வெளிப்படும். உன் உடலிலும் மனதிலும் உள்ள பலவீனங்களை நான் அறிந்தவன். மனிதர்களின் உதவி ஒரு எல்லை வரைதான். மருத்துவ அறிவும் ஒரு இடத்தில் நிற்கும். ஆனால் என் அருள் எல்லையற்றது. நான் குணமாக்கும் ஈசன். உன் உடலுக்குள் புதுப்பிப்பு நடக்கிறது. வலிகள் மெதுவாக விலகுகின்றன. சோர்வு குறைகிறது. நீ இதை உடனடியாக உணராமல் இருக்கலாம், ஆனால் மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது. உன் மனதின் காயங்களையும் நான் ஆற்றுகிறேன். மனச்சோர்வு, பதற்றம், உள்ளழுத்தம், இவை உன்னை கட்டி போட்ட சங்கிலிகள். இப்போது அவை தளர்கின்றன. உன் மனம் லேசாகிறது. உன் சிந்தனை தெளிவாகிறது. ஒவ்வொரு நாளும் நீ புத்துணர்ச்சியோடு எழுந்து நிற்பாய். உன் உடல் என் ஆலயம், அதை நான் பரிசுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்கிறேன். இந்த உண்மையை உன் உள்ளத்தில் வைத்துக்கொள், என் அன்பு குழந்தையே. உன் குடும்பமும் உன் உடலும் என் கவனத்தில் இருக்கின்றன. நீ தனியாக எதையும் சுமக்க வேண்டியதில்லை. நான் உன்னோடும் உன்னை சார்ந்தவர்களோடும் இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் பொருளாதார நெருக்கடிகளையும் கடன் சுமைகளையும் நினைத்து நீ சோர்ந்து போன நாட்களை நான் அறிவேன். உன் உழைப்பு வீணாகிவிடுமோ என்ற அச்சம், நாளிய நாதுமோ என்ற கவலை உன் மனதை கடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் குழந்தையே, வறுமை என்பது என் விருப்பம் அல்ல. இந்த உலகம் வளங்களால் நிரம்பியது. அதில் உனக்கான பங்கும் உறுதியாக உள்ளது. நீ நேர்மையோடும் முயற்சியோடும் நடந்த பாதை ஒருபோதும் வெறுமையாக முடிவதில்லை. உன் உழைப்பு வீணாகாது. நீ செய்த முயற்சிகள் அனைத்தும் சரியான நேரத்தில் பலன் அளிக்கும். இதுவரை நீ சந்தித்த நஷ்டங்கள், இழப்புகள், தாமதங்கள் அனைத்தும் இனி லாபமாக மாறும் காலம் வந்துவிட்டது. உன் கைகள் தொடுவதெல்லாம் பயனளிக்கும். நீ விதைத்த சிறிய விதைகள் பெரிய விருட்சங்களாக வளர்ந்து உனக்கும் பலருக்கும் நிழல் தரும். வறுமை உன் வாசலை இனி மிதிக்காது. கடன் வாங்கும் நிலை மாறி பிறருக்கு உதவும் நிலையில் நான் உன்னை உயர்த்துவேன். உன் வேலை, தொழில், முயற்சிகளில் என் அருள் உன்னோடு இருக்கும். உனக்கு எதிராக அமைக்கப்பட்ட சூழ்ச்சிகளும் தடைகளும் சிதறும். பதவி உயர்வும் மதிப்பும் உன்னை தேடி வரும். உன் களஞ்சியங்கள் நிரம்பும். நான் தரும் செல்வம் கவலையோடு கூடியது அல்ல, அது அமைதியோடு கூடிய ஆசீர்வாதம். நீ பெற்றதை பிடித்து காக்கும் ஞானத்தையும் அதை நல்ல நோக்கத்திற்கு பயன்படுத்தும் மனதையும் நான் உனக்கு அளிக்கிறேன். எதிரிகள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் நீ அஞ்ச வேண்டாம். உன்னுள் இருக்கும் சக்தி உலகத்திலுள்ள எந்த சக்தியையும் விட பெரியது. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் தங்களின் எண்ணங்களிலேயே தோல்வியடைவார்கள். நிந்தைகள் புகழ்ச்சியாக மாறும் காலம் வரும். நீ அமைதியாக இரு, உனக்காக நான் செயல்படுவேன். உன் மௌனமே பல நேரங்களில் உன் மிகப்பெரிய ஆயுதமாக மாறும். உன் வாழ்க்கை பயணத்தில் நான் உனக்கு முன்னே சென்று வழிகாட்டுகிறேன். குழப்பமான தருணங்களில் என் ஞானம் உன்னை நேரான பாதைக்கு நடத்தும். முடிவெடுக்க முடியாமல் திணறும் நேரங்களில் உன் உள்ளுணர்வின் குரலாக நான் பேசுவேன். நீ தவறான பாதையில் செல்லும்போது அன்போடு உன்னை தடுத்து நிறுத்தி சரியான பாதைக்கு திருப்புவேன். என் பார்வை எப்போதும் உன்மேல் உள்ளது. நீ விழாதபடி நான் தாங்கிக் கொள்வேன். காத்திருத்தல் வீணல்ல, அது உன்னை தகுதிப்படுத்தும் காலம். என் நேரம் துல்லியமானது. ஒரு நொடியும் முன்னல்ல, ஒரு நொடியும் பின்னல்ல. சரியான தருணத்தில் என் அருள் உன்னை வந்து சேரும். சோர்ந்து போகாதே, பலன் நிச்சயம் உண்டு. நீ காத்திருந்ததற்கான பதில் நீ எதிர்பார்த்ததை விட மேலானதாக இருக்கும். நன்றியுள்ள இதயத்தை ஒருபோதும் மறந்துவிடாதே. நன்றி உணர்வே மேலும் அருளை ஈர்க்கும் திறவுகோல். உன் ஒவ்வொரு மூச்சும் என் பரிசு. காலையில் எழும்போது நன்றியுடன் இரு, இரவில் உறங்கும்போது அந்த நாளின் பாதுகாப்பிற்காக நன்றி சொல். நன்றி உன் மனதை அமைதிப்படுத்தும். அது உன் வாழ்க்கையை நிறைவாக்கும். உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமல்ல, நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் என்பதே உண்மை. நீ என் சாயலில் படைக்கப்பட்டவன், மதிப்பு மிக்கவன், தனித்துவமானவன். தாழ்வு மனப்பான்மையை விட்டுவிடு. உனக்கென ஒரு நோக்கம் உண்டு. உன் திறமைகளும் ஆளுமையும் நான் உனக்கு அளித்த பரிசுகள். என்னால் முடியாது என்ற வார்த்தையை உன் அகராதியிலிருந்து நீக்கிவிடு.
என் அருளால் பலப்படுத்தப்பட்ட நீ நினைப்பதை விட அதிகம் சாதிப்பாய். தினமும் என்னோடு சிறிது நேரம் செலவிடு, அமைதியில் என்னை நினை, உன் சிந்தனையை சுத்தப்படுத்து. அதுவே உன் ஆன்மாவுக்கான உணவு. என்னில் வேரூன்றிய நீ எந்த புயலாலும் சாயமாட்டாய். உன் ஆன்மாவிற்குரிய கண்கள் திறக்கப்படும். சாதாரணமாக தெரியும் இடங்களிலேயே அற்புத வாய்ப்புகளை நீ காண்பாய். பயம் உன்னை விட்டு விலகும். ஆன்மாவின் விடுதலை உன் வாழ்க்கையில் நிறைவடையும். என் அன்பு குழந்தையே, இறுதியாக நான் உனக்கு சொல்வது இதுதான். நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த அன்பு ஒருபோதும் மாறாது. இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. பழைய துக்கங்கள் மறையும், புதிய மகிழ்ச்சி மலரும். என் அமைதி உன் இதயத்தையும் சிந்தையையும் ஆட்கொள்ளட்டும். நீ செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதம் உன்னை பின்தொடரும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இது என் வாக்குறுதி. நான் சிவபெருமான். என் அருள் கருணை அன்பு எப்போதும் உன்னோடு இருக்கட்டும்.